A best example for hard work never fails. We call upon R. Lavanyaka from Viluppuram Medical College. She is the student from Ramakrishna. காலத்தை மிரட்டி வா உன்னுள்ளம் திரட்டி வா உள்ளத்தின் வழியில் உள்ள கல்லை அசை உன்னை நீ உணர்ந்து பார் நெஞ்சுக்குள் திறந்து பார் உள்ளுக்குள் உயிர்க்கும் ஒரு மாய விசை Ramakrishna teachers stage க்கு வாங்க. Ramakrishna teachers. Marudhu sir. Ramakrishna teachers, Marudhu sir. Good afternoon everyone. நான் லாவண்யா ஃபர்ஸ்ட் இயர் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னோடய அம்மா அப்பா தான். ஸோ நான் வந்து 1 இயர் ரிப்பீட் பண்ணுறேன், நான் வந்துட்டு இது என்னோடய ட்ரீம், நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன், 1 இயர் சான்ஸ் கொடுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன். சரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து பண்ணுறதா இல்லை அகாடமி கோச்சிங் சென்டர் போய் பண்ணுறதா முடியுமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கேன். சரி வீட்டிலேருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு சதீஷ் சார் தான் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணது. இல்லைம்மா நீ கோச்சிங் சென்டர் போ, வீட்டில் இருந்தால் நிறையா டைவேஷன் ஆகும், டிப்ரெஷனாக இருக்கும், முதல்ல நீ வந்து ஒரு அகாடமியில் சேர்ந்து படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணது சதீஷ் சார் தான். அடுத்தது செந்தில் சார், சுரேஷ் சார், சிவநாராயணன் சார் எப்பயுமே வந்துட்டு டிப்ரெஷனாக மார்க் பார்த்தாலே ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது சதீஷ் சார் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமே, எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட்டாக காமான பர்சன். ஃபிசிக்ஸ் படிக்கிறியாம்மா இதான் கேட்பாங்க. ஐயோ ஃபிசிக்ஸா. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க். எனக்கு ஃபிசிக்ஸில் மார்க்கே வராது. ஸோ என்னை பயாலஜி கூட நல்லா பண்ணிவிடுவேம்மா, பயாலஜி நீ முதல்ல தொடாத, நான் பயாலஜி தொடாமல் ஃபிசிக்ஸை போடு அப்படின்பாங்க. ஃபிசிக்ஸில் மார்க் வருமானதே என்னோட பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. பட் ஐ ஸ்கோர்டு 120 இன் நீட் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில். அது வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது சதீஷ் சார் தான். அடுத்தது என்னோடய ஃபேக்கல்ட்டி டேனி சார். மோட்டிவேஷனே பண்ண மாட்டாங்க, செல்ஃப் மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு லைஃப் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி தரோம் அப்படின்னு சொன்னது டேனி சார் தான். அடுத்தது ஜெயந்த் சார், சிவா சார். ஸோ என்னோடய ஃபேக்கல்ட்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு உன்னால் முடியும் பண்ணிட்டு ரீச் அகாடமியில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ ஐ தேங்கிங் எவ்ரி ஒன். நான் இங்கே நிற்கிறதுக்கு எல்லாமே காரணம் ரீச் அகாடமி தான். தேங்க்ஸ் டு ஆல். முதல்ல அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் மகளை வந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த சக்தி சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம உறுதி துணையாக இருந்த ரீச் அகாடமிக்கும் ஒரு நன்றி. அடுத்தது நான் ஒரு சின்னதாக படிக்காதவன் தான் ஒரு கவிதை, சின்னதாக ஒரு கவிதை. தரிசாய் போயிருப்பேனே, எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியாது, அதனால் எல்லாருமே சரி பண்ணிக்கிங்க. தரிசாய் போயிருப்பேனே தாங்கள் பரிசாய் வராமல் போயிருந்தால், தண்ணீரை தெளித்து விட்டீர்கள், தண்ணீரை தெளித்து உரமிட்டீர்கள், என் கையில் கல்வி வரமிட்டீர்கள், செல்லரிக்க தாங்கள் சொல்லறிந்த என்னுடல் புல்லரிக்க கண்டேன், சிந்தனை தோய்த்து தாங்கள் எய்த அம்புகள் எம்பி எடுக்க முடியாமல் எம்மனதில் குத்தி நின்றன, ஆசிரியர் அல்ல தாங்கள் ஆசிரியர், சிறப்பின் மறு சொல் நீங்கள். இது ஒரு சின்ன கவிதை. இன்னொன்று, நான் ஒரு ப்ரைவேட் கார் ஓட்டுனர். ஆனால் என் மகள் வந்து வருத்தப்படுறான். என்னுடைய தொழில் தான் இன்றைக்கி என் மகளை டாக்டர் ஆக்கியிருக்கு. நான் வந்து இன்றைக்கி உலக அளவில், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலக அளவில் வாகனங்கள் தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் மெக்கானிக்கு கொடுத்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதே போல் வருங்காலத்தில் நான் இல்லாவிட்டாலும் என் மகள்
ஏழை எளியற்ற மக்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாள் என்று நம்பி அவளிடம் இந்த டாக்டர் பதவியை கொடுக்கிறேன். அதை உறுதியாக்க டாக்டராக்க பாடுபட்ட என் ரிச்சி அகாடமிக்கும் என் மகள் படித்து டாக்டர் ஆனதற்கு மக்களுக்காக உதவி செய்து வந்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.